ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம கிருஷ்ண லீலைகளுடைய ஏறக்குறைய முடிவுல இருக்கோம். கிருஷ்ண லீலைகளை நம்ம இன்னொரு 3 வாரம், இந்த வாரம் நம்ம 2 அத்தியாயங்கள் தான் பார்க்க போறோம். அத்தியாயம் 80, 81. அதற்கு அடுத்த வாரம் நம்ம 5 அத்தியாயங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேதங்களுடைய பிரார்த்தனை, அது ஒரு நாள் முழுக்க போகும். அதுக்கு பிறகு கிருஷ்ண லீலைகளுடைய சுருக்கம், முடிவு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இன்னொரு 3-4 வாரத்துல இந்த கிருஷ்ண லீலைகள் முடிய போகுது. இப்ப ஏறக்குறைய சுகதேவ் கோஸ்வாமி இங்க கிருஷ்ண லீலைகளை ஏறக்குறைய சொல்லி முடிச்சுட்டாரு. எப்படி நம்ம போன தடவை பார்த்தோம், பலராமர் தீர்த்த யாத்திரை போறார். அப்பயே அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றார். அதுக்குள்ளார குருக்ஷேத்திர போர்லாம் முடிஞ்சிருது. பகவான் கிருஷ்ணர் யுத்தம் பண்றதை நிறுத்திட்டார். பகவான் கிருஷ்ணர் யுத்தம் பண்றதை நிறுத்திட்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப ஏறக்குறைய கிருஷ்ணருடைய லீலைகள்ல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே சமயத்துல இங்க இனிமேட்டு வரக்கூடிய லீலைகள் எல்லாம் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுடைய வேண்டுதலின் பிரகாரம் முன்ன நடந்த ஒரு சில லீலைகளை சொல்வார். அப்கோர்ஸ் சுதாமரை சந்திக்கிறது அப்படிங்கிறது வரிசையா ஆர்டர்ல தான் இருக்கு. இந்த சுதாமரை சந்திக்கிறதுக்கு அப்புறம் வரக்கூடிய லீலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்தது. உதாரணத்துக்கு இங்க அர்ஜுனன் சுபத்ராவை திருமணம் செய்யறது பத்தி இதுக்கு பின்னாடி கொடுக்கப்படும். ஆனா நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த குருக்ஷேத்திர போர்க்களமானது முடிஞ்சிருச்சு. குருக்ஷேத்திர போர் நடந்து முடிஞ்சிருச்சு. குருக்ஷேத்திர போருக்கெல்லாம் எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் திருமணம் நடந்தது. ஆனா அத பரீட்சித் மகாராஜனுடைய ஒரு குறிப்பிட்ட கேள்வியின் பிரகாரம் அந்த லீலைகள் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம், கிருஷ்ணர் எப்படி குருக்ஷேத்திரத்துல விரஜவாசிகளை எப்படி சந்திக்கிறார். விரஜவாசிகளை சந்தித்து அவருக்கும் அந்த விரஜவாசிகளுக்கும் குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய உறவு பரிமாற்றத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த உறவு பரிமாற்றம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் முன்னவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் சுகதேவ் கோஸ்வாமி பின்னாடி சொல்றார். வேதங்கள்ல இந்த மாதிரி புராணங்கள்ல குறிப்பா ஒரு சில லீலைகள் முன்ன நடந்தது பின்ன வரும், பின்ன நடந்தது முன்ன வரும். அதை நம்ம கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். இப்ப இங்க பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட இருந்து கிருஷ்ண லீலைகளை கேட்டு இருக்கார். கேட்டு இருக்கும்போது பரீட்சித் மகாராஜ் ஒரு கருத்து சொல்றார் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட. இந்த பகவானுடைய விஷயங்களை நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். நான் எக்காரணம் கொண்டும் இந்த கிருஷ்ண லீலைகளை கேட்கறதுல எனக்கு சலிப்பே வர்றதே கிடையாது. கிருஷ்ண லீலைகளை நான் எப்பவுமே தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்கிறார். அப்படி சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜ் ஒரு சில உதாரணங்களை கொடுக்கிறார். அதாவது எப்படி ஒருத்தர் கிருஷ்ண லீலைகளை கேட்கணும், கிருஷ்ணருடைய பக்தியில ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அவர் சொல்றார். ஒரு சில கருத்துக்களை சொல்றார். உண்மையில ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா அவருடைய பேச்சு கிருஷ்ணரை பற்றியதா இருக்கணும். யாருடைய பேச்சு கிருஷ்ணரை பற்றி இல்லையோ, கிருஷ்ணருடைய தன்மைகளை பற்றி சொல்லலையோ, கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலை இதை பற்றி ஒருத்தர் பேசல அப்படின்னா அது உண்மையான பேச்சு கிடையாதுங்கிறார். எந்த கரங்கள் கிருஷ்ணருக்காக வேலை செய்யலையோ அந்த கரங்கள் கரங்களே கிடையாதுங்கிறார். நம்மளுடைய கையானது கிருஷ்ணருக்கான தொண்டுல ஈடுபடணும். நம்மளுடைய கரங்கள் கிருஷ்ணருக்கான தொண்டுல ஈடுபடல அப்படின்னா அந்த கரங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கரங்கள் பலனே கிடையாது. நம்மளுடைய மனமானது கிருஷ்ணரை நினைச்சிருக்கணும். கிருஷ்ணரை நினைக்காம நம்மளுடைய மனமானது வேற என்னென்னையோ எதோ விஷயங்களை நம்மளுடைய மனம் நினைச்சுட்டு இருந்தது, நம்மளுடைய மனதுல மையம் கொண்டிருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த மனதினால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிற.
எந்த காதுகள், நம்மளுடைய காதானது கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்கல அப்படின்னா அந்த காதுகள் இருந்தும் பலன் இல்லைங்கிறார். உண்மையில சுகதேவ் உண்மையில பரிஷுத் மகாராஜ் இந்த விஷயங்களை, இதே கருத்து பரிஷுத் மகாராஜ் சொல்லக்கூடிய இதே கருத்து முன்னாடி பாகவத்துல முன்னாடியும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது காண்டத்துல இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏறக்குறை இதே விஷயங்கள் தான் சொல்லப்படுது. அங்க என்ன சொல்லப்படுது, எந்த காதுகளை கொண்டு யார் ஒருத்தன் பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கலையோ அந்த காதெல்லாம் பாம்புனுடைய ஓட்ட மாதிரி. பாம்புக்கு காது கிடையாது, ஆனா அதுல உடம்புல அப்படி வரி வரியா இருக்கும், இன்னமும் ஓட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு காது இருக்கிற மாதிரி தெரியும். பாம்புனுடைய ஷேப் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் காது காதா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த காது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால கேட்கவே முடியாது. அப்புறம் தவளையினுடைய வாய் மாதிரி நம்மளுடைய நாக்கை கொண்டு, நம்மளுடைய வாயை கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்ல, பகவானுடைய லீலைகளை பத்தி நம்ம பேசல அப்படின்னா நம்மளுடைய நாக்கை வச்சு நம்ம என்ன பேசுவோம்? கிராமிய கதா. நம்ம நம்மளுடைய நாக்கினுடைய தன்மை எப்பவுமே பேசி கொண்டு இருக்காது. எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கணும். ஒண்ணு கிருஷ்ண கதா சொல்லணும், இல்ல கிராமிய கதா சொல்லணும். இந்த நாக்கை வச்சு நம்ம கிருஷ்ண கதாவுக்கு உபயோகப்படுத்தல அப்படின்னா அந்த நாக்கை நம்ம இயற்கையாகவே கிராமிய கத்தால உபயோகப்படுத்துவோம். அப்படி இந்த நாக்கை நம்ம கிராமிய கத்தால உபயோகப்படுத்தணும்னா அந்த நாக்கின் மூலமாவே நம்ம நமக்கு அழிவை தேடிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அதிகமா கிராமிய கத்தால ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய அழிவை நம்ம தேடிக்கிறோம். அதனால அங்க சௌனக ரிஷி 2வது காண்டத்துல என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, இந்த நாக்கு எப்ப கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடுத்தப்படலையோ அப்ப அது வெறும்ன தவளையோட வாய் மாதிரி. தவளை என்ன பண்ணும்? அது கத்துனது அப்படின்னா அது மூலமா பாம்பு கவ்விடும். எளிமையா பாம்பு வர்றதுக்கு ஒரு வழிவகை பண்ணிடும் தவளை கத்துனது அப்படின்னா. சோ தேவையில்லாம கிராமிய கதையை பேசிட்டு இருக்கறனால அந்த தவளை கத்துற மாதிரி அது பாப்புன்னு கப்புன்னு பிடிச்சிடும். அந்த தவளைய பாம்பு பிடிச்சிடும். சோ அது மாதிரி நம்மளுடைய நாக்கு தவளைனுடைய நாக்கு மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் இந்த உடலானது, இந்த உடலை நம்ம பகவான் முன்னாடி இந்த உடலை வச்சு நம்ம பிரணாமம் பண்ணல அப்படின்னா, பகவான் முன்னாடி விழுந்து வணங்கல, பகவானுடைய தொண்டுல இந்த உடலை ஈடுபடுத்தல அப்படின்னா இந்த உடல் வெறும் சுமை. பல நேரங்கள்ல நம்ம உணர்ந்திருப்போம், இந்த உடலே நமக்கு சுமையா தெரியும். நமக்கு எப்பயாவது ரொம்ப களைப்பா இருந்தது அப்படின்னா, அப்படியே ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம உணர்வோம். இந்த உடலே நமக்கு இந்த நம்மளோட உடம்ப தூக்கிட்டு நடக்கிறதே நமக்கு சுமையா தெரியும். அதை விட அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம எப்ப இந்த உடம்பு கிருஷ்ணர் முன்னாடி விழுந்து வணங்கறதுக்கு உபயோகப்படுத்தலையோ அப்ப இந்த உடம்பு வெறும் சுமைதான். ஏதோ முதுகுல எது தூக்கி வச்சுன்னு போயிட்டு இருக்கிற மாதிரி வெறும் சுமைதான். இந்த கைகள் எப்ப கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடலையோ அப்ப இது வெறும்ன வெட்டப்பட்ட ஒரு அங்கம் மாதிரி. இந்த கையை நான் இப்படி துண்டிச்சுட்டேன் அப்படின்னா இந்த கைக்கு எந்த ஒரு இயக்கமே கிடையாது. இந்த கை இருந்து பிரயோஜனம் கிடையாது. யாருக்காவது எப்பயாவது விரல் ஏதாவது வெட்டி பிடிச்சு கை ஏதாவது அறுத்துட்டாங்க, ஏதோ பிரச்சனைனால கை போயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த கையை வச்சுட்டு இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அந்த கையினால பிரயோஜனம் கிடையாது. அங்க என்ன சொல்லப்படுது பாகவதத்துல அப்படின்னா, நம்ம இந்த கைகளை கிருஷ்ணருடைய தொண்டுல உபயோகப்படுத்தல அப்படின்னா அந்த கைகள் இருந்து பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய கண்களை கொண்டு நம்ம பகவானை பார்க்கல அப்படின்னா அந்த கண்கள் பலனே இல்லாது. கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க இந்த மயில் பாத்தீங்கன்னா தோகை விரிச்சு ஆடும்போது அதனுடைய தோகையில அழகான கண்கள் மாதிரி வரைபடங்கள் இருக்கும். அந்த கண்கள், அந்த தோகையில் இருக்கக்கூடிய கண்களை வச்சு அந்த மயிலால எதையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த தோகையில இருக்கக்கூடிய கண்களால ஏதாவது பலன் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி எவன் ஒருத்தன் தன்னுடைய கண்களை உபயோகப்படுத்தி பகவானை பார்க்கல, பகவானை ரசிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாம வேற விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறானோ அவனுக்கு கண்கள் இருந்து பிரயோஜனமே கிடையாது. அவனுடைய கண்கள் அந்த மயில் தோகையில் இருக்கக்கூடிய கண்களை போன்றதுதான். அவன் எவன் ஒருத்தன் தன்னுடைய கால்களை உபயோகப்படுத்தி பகவானுடைய புனித ஸ்தலங்களுக்கு போகலையோ அவனுடைய கால்கள் வெறும்னா மரம் மாதிரி,
ஒரு மர துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மரம் எங்கேயுமே போகாது, அது பாட்டுக்கு நிக்கிற இடத்துல நின்று இருக்கும். மனுஷன் கால் கொடுத்திருக்கிறார் பகவான், இந்த காலை உபயோகப்படுத்தி நம்ம பகவானுடைய அற்புதமான லீலைகள் நடந்த இடங்களுக்கு நம்ம போகல அப்படின்னா அந்த கால்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார் ஒருத்தர் தூய பக்தர்களுடைய திருவடி தூசிகளை தங்களுடைய தலையில எடுத்துக்கலையோ அவங்க செத்த போன மாதிரி அந்த உடம்பு. இப்படி பல்வேறு உதாரணங்கள் பாகவதத்துல முன்னரே கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட சொல்றார், நான் பகவானை பத்தி தொடர்ந்து கேட்கணும், பகவானை பத்தி நான் கேட்டாதான் அதுதான் உண்மையா என்னுடைய காதை நான் உபயோகப்படுத்துறதா இருக்கும், பகவானை பத்தி நான் பேசினாதான் அது உண்மையான பேச்சா இருக்கும், அதனால எனக்கு இன்னும் நீங்க பகவானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட. உடனே சுகதேவ் கோஸ்வாமி ஒரு பிராமணனுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார். பிராமணன் சுதாமா அப்படிங்கிற ஒரு பிராமணனை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய பேருக்கு இந்த சுதாமனுடைய லீலை தெரிஞ்சிருக்கும், ஆனா நிறைய பேர் இத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது கிடையாது. உண்மையில சொல்ல போனா யார் ஒருத்தர் முறையான பரம்பரையில கேட்கலையோ அவங்க எல்லாரும் எவ்வளவுதான் கதை கேட்டிருந்தாலும் இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ கிருஷ்ணரை நான் போய் கேட்டேன்னா கிருஷ்ணர் கொடுப்பாரு. நிறைய பேர் இந்த சுதாம லீலையை தவறா புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருக்காங்க. உங்கள எல்லாருக்குமே சுதாமனுடைய லீலை தெரியும். அதனால லீலையை சொல்றதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் சொல்றேன். சுதாம லீலையை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க. நான் கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுத்தா கிருஷ்ணர் எனக்கு நிறைய தருவார் திரும்பி. நம்ம இங்க செவ்வாப்பேட்டையில போய் ஏதாவது கலெக்ஷனுக்கு போகும்போது ஜனங்க கிருஷ்ணருக்கு அவளு கொடுப்பாங்க. ஓ சுதாமர் அவளு கொடுத்தாரு, அதனால சுதாமருக்கு கிருஷ்ணர் நிறைய கொடுத்தாரு, நானும் அவளு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இதெல்லாம் கிருஷ்ண லீலைகளை தவறா புரிஞ்சிருக்கிறதுனுடைய லட்சணங்கள், அதுக்கான அடையாளங்கள். நம்ம இப்ப முறையா எப்படி ஆச்சார சம்பிரதாயத்தின் மூலமாவும் ஸ்ரீமத் பாகவத்தின் மூலமாவும் எப்படி இந்த லீலை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சுகதேவ் கோஸ்வாமி சுதாமரை பத்தி குறிப்பிடும் போதே சொல்றார், சுதாமன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத. அவர் முழுக்க முழுக்க புலன் கட்டுப்பாடுடைய ஒரு ஏழ்மையான ஒரு பிராமணன். அவர் தன்னுடைய புலனின்பத்துல கொஞ்சம் கூட அவருக்கு ஆர்வமே கிடையாது. மக்கள் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்களா? கிடையாது. மக்கள் முழுக்க முழுக்க புலனின்பத்துலதான் இருக்கிறாங்க, அதுலதான் மூழ்கி இருக்காங்க, கிருஷ்ண பக்தியில ஆர்வமே இல்லாம இருக்காங்க. ஆனா சுதாமர் அப்படி கிடையாது. அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு இருந்தார், ஒரு தூய பக்தரா இருந்தார். கிருஷ்ணர்கிட்ட இருந்து எதையுமே வேண்டாத ஒரு பக்தனா சுதாமர் வாழ்ந்து வந்தார். அவர் வேத ஞானத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா இருந்தார். ஒரு பிராமணன் அப்படிங்கிறவன் வேத ஞானம் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். அதை சுதாமர் ஒரு எடுத்துக்காட்டா விளங்கினார். வேத ஞானம் அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியும். வேத ஞானத்தை கரைச்சு குடிச்சவரா இருந்தார். ரொம்ப அமைதியான வாழ்க்கை, எதிலையுமே பற்றில்லாத ஒரு வாழ்க்கைய சுதாமர் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பிராமணனுடைய தன்மை என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் ஏழ்மையில வாழ்ந்தாலும் அவன் அந்த ஏழ்மையிலையும் அவன் திருப்தி அடைஞ்சிருக்கான். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சுதாமர் ஏழ்மையில வாழ்ந்தார், அதனால அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு, அதிருப்தியோட வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு பிராமணன் அப்படிங்கிறவன் அவன் எவ்வளவுதான் ஏழ்மையில இருந்தாலும் பகவான் தனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத யோசிச்சு அதன் மூலமா திருப்தியோட இருப்பான். அவனுக்கு அதிருப்தி அப்படிங்கிற கேள்விக்கே அங்க இடமே கிடையாது, மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. சுதாமர் அங்க பகவான் கிருஷ்ணருடைய கருணையினால தனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு அவர் ரொம்ப திருப்தியோட இருக்கார். உண்மையில சொல்ல போனா ஒரு பிராமணனுக்கு சொத்து பிரம்ம ஞான். பிரம்ம ஞான், பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஞானம், அதுதான் ஒரு பிராமணனுக்கு சொத்து. அதுதான் உண்மையான சொத்து. அது எப்பவும் ஒருத்தனோட வரக்கூடிய சொத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய சொத்து எதுவுமே எப்பவுமே ஒருத்தர்கிட்ட வரப்போறது கிடையாது. அதனால பிராமண சுதாமா ரொம்ப திருப்தியுற்று வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அதிருப்தி அப்படிங்கிறதே கிடையாது.
அவருக்கு வந்து பசி நிறைய இருந்தது, பட்டினி, பசி பட்டினினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்மளுடைய பார்வையில மறுபடி சொல்லணும்னா பசி பட்டினியினால வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவருக்குன்னு ஒரு அருமையான பத்தினி, பதிவிரத்தை, தன்னுடைய கணவனுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய அளவுல உயர்ந்த தன்மையில இருந்த பத்தினி. அவளும் மிகச்சிறந்த பக்தியா விளங்கினான். தன்னுடைய கணவர் என்னெல்லாம் ஆன்மீக காரியங்கள் செய்யறாரோ அவருக்கு பூர்ண துணையா இருந்தார். அதுதான் ஒரு பெண்மணியினுடைய கடமை. ஒரு பத்தினியானவள் தன்னுடைய கணவர் செய்யக்கூடிய ஆன்மீக தொண்டுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யறவள். அது மாதிரி இங்க சுதாமருடைய மனைவியும் சுதாமருக்கு ரொம்ப உதவி செஞ்சின்றாங்க. பல நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல எந்த உணவுமே இருக்காது. சுதாமருடைய மனைவி தான் பசியில எவ்வளவு வாடினாலும் சரி தன்னுடைய கணவனுக்கு உணவு படைக்கணும் அப்படிங்கிற காரணத்துல அவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கு மட்டும் உணவு படைச்சிட்டு அவங்க பட்னியா இருப்பாங்க. இதுதான் ஒரு முறையா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குணநலன்கள்ல ஒன்று. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கணவனுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, தனக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லி தனக்கு சமைச்சு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய நிறைய பெண்மணிகள் இந்த காலத்துல இருக்காங்க. கணவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மனைவி சாப்பிடவே மாட்டான். கணவன் சாப்பிட்ட எச்சலோட சேர்த்துதான் வந்து மனைவி சாப்பிடுறது அப்படிங்கிறது வேத கலாச்சாரம். அதன் பிரகாரம் அவங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம், அதுல எங்க இருந்து 2 பேர் பகிர்ந்துகிறது. அதனால சுதாமருக்கு ஒரு சில நேரங்கள்ல உணவு கொடுத்துட்டு அந்த நேரங்கள்ல உணவு இல்லாமலும் கூட சுதாமருடைய மனைவி ஏழ்மையில பசியோடையும் பட்டினியோடையும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு தடவை அவங்க தன்னுடைய கணவன் கிட்ட ரொம்ப பயத்தோட அணுகுறாங்க. சும்மா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி, என்ன நீ வீட்டுல உட்காந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிற, எங்கேயா போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டல. அவங்க பயந்து பயந்து கிருஷ்ணர்கிட்ட வராங்க, அதாவது சுதாமர்கிட்ட வராங்க. ஓ நம்ம வந்து ஏன்னா ஒரு மனைவியானவள் கணவனால என்ன கொடுக்கப்படுதோ அதை வந்து திருப்தியோட ஏற்றுக்கொள்ளணும். கணவன் கிட்ட வந்து எதையும் வற்புறுத்த கூடாது. நீ எனக்கு இது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேவையுமே வந்து முன்வைக்கவே கூடாது. அதுதான் ஒரு மனைவியினுடைய தன்மை. எதையுமே வந்து முன்வைக்க கூடாது. அதன் பிரகாரம் சுதாமருடைய மனைவி அவளும் வந்து எதையுமே முன்வைக்கணும்னு ஆசையே கிடையாதான். அவளும் தூய பக்தியில ஈடுபட்டு இருந்ததுனால தனக்குன்னு எதுவும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. இருந்தாலும் ஒரு பயத்தோட தன்னுடைய கணவன்கிட்ட வந்து கேட்கிறா, கிருஷ்ணர் உங்களுடைய உற்ற நண்பராச்சே, கிருஷ்ணரும் நீங்களும் ஒன்னா குருகுலத்துல படிச்சீங்களே, கிருஷ்ணர் அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மியினுடைய கணவன். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் நினைச்சார் அப்படின்னா உங்களை இந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்க முடியும். அவர் வந்து அங்க பல வம்சத்தை அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். விஷ்ணு, அந்தகா, இது மாதிரி பல்வேறு வம்சங்கள், போஜ வம்சம், நிறைய வம்சங்கள் எல்லாத்துக்கும் அங்க அவரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். எது வம்சத்துல கிருஷ்ணர் எது வம்சத்தை முக்கியமா கொண்டு கேட்கணும். அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கடைசியா கேட்கலாம். எது வம்சத்தை தலைமையா கொண்டு பல்வேறு வம்சங்களை வந்து கிருஷ்ணர் துவாரகையில ஆட்சி செஞ்சுட்டு இருக்க. அதனால சுதாமருடைய மனைவி சுதாமர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க கேட்க கூடாதுன்னு சொல்றது எதுக்காக சொல்றாங்கன்னா அவங்க தனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல கிடையாது. தன்னுடைய கணவர் பட்டினியில இருக்காரு. ஒரு பதிவிரத்தை அப்படிங்கிறவ தன்னுடைய கணவருக்கு உணவு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்மணியினுடைய மிக முக்கியமான கடமை. தன்னுடைய கணவனுக்கு உணவு படைக்கணும், அது வந்து ஒரு மனைவியினுடைய முக்கியமான கடமை. அதனால அந்த சுதாமருடைய மனைவி அந்த குறிக்கோளை, தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோள்னால சுதாமர் கிட்ட வேண்டாங்க, நீங்க வந்து போய் கிருஷ்ணருக்கு போய் கேட்க கூடாதா. ரொம்ப பயத்தோடய அவங்க வந்து அணுகுறாங்க. இப்படி பல்வேறு காரணங்களை முன்வைக்கிறாங்க கிருஷ்ணர் கிட்ட அவங்க போய் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு. அவங்க சொல்றாங்க ஒவ்வொன்னா, நீங்க வந்து கிருஷ்ணர் எல்லா பிராமணர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், நீங்க ஒரு மிகச்சிறந்த பக்தர். அதே சமயத்துல பக்தருக்கு வந்து கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே காப்பாற்றுவார்.
அப்படியே நீங்க வந்து உங்களை பக்தர் இல்லைன்னு நினைச்சா கூட நீங்க வந்து மிகச்சிறந்த ஒரு பிராமணரா இருக்கீங்க. அதனால நீங்க போய் கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதனால ஏதாவது நீங்க கிருஷ்ணர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட அந்த சுதாமர் கிட்ட அவருடைய மனைவி வலியுறுத்துறாங்க. சுதாமர் யோசிச்சு பாக்குறார், சரி நம்மளும் கிருஷ்ணரை சந்திச்சு பல வருஷங்கள் ஆச்சு. கிருஷ்ணரோட நம்ம குருகுலத்துல இருந்தோம். அந்த குருகுலத்துல இருந்தப்ப நம்மளுடைய வாழ்க்கையானது ரொம்ப அற்புதமா இருந்தது. கிருஷ்ணரோட இருந்த நாட்கள் அவர் வந்து நினைச்சு பாக்குறார், எவ்வளவு அற்புதமான நாட்கள். பகவான் கிருஷ்ணர் கூடவே இருந்து, அவர் கூடவே விளையாண்டு, அவர் கூடவே உறங்கி, அவர் கூடவே சேவை பண்ணி குருவுக்கு தொண்டு பண்ணோம். அப்படி அருமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். இப்ப கிருஷ்ணர் ராஜாவாயிட்டார். இருந்தாலும் இத வாய்ப்பா வச்சு நான் ஒரு தடவை கிருஷ்ணரை போய் சந்திக்கலாமே அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். தன்னுடைய மனைவியினால வலியுறுத்தப்பட்ட போதிலும் கிருஷ்ணர் கிட்ட போய் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் நினைக்கிறார், இதை நான் வாய்ப்பா வச்சு கிருஷ்ணரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். அந்த விருப்பத்தின் காரணத்தினால அவர் வந்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார். முடிவு பண்ணிட்டு தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறார், நம்ம வீட்டுல ஏதாவது இருந்தா கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த பெண்மணி வீட்டுல தொலாவி பாக்குறாங்க, வீடு ஃபுல்லா. வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு வீட்டுல? ஒண்ணும் கிடையாது. அதே சமயத்துல பிராமணன் அப்படிங்கறனால வெளியில போய் உஞ்ச விருத்தி வாங்குவாங்க, பிக்ஷை வாங்குவாங்க. அதனால பிராமணனுடைய மனைவி வெளியில போய் பிக்ஷை கேட்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, எங்களுக்கு கொஞ்சம் பிக்ஷை கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பிக்ஷை கேட்டாலே இருக்கிறதுலே எது கீழ் நிலை உணவோ அதை வந்து தூக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்து அவுள் கொடுக்குறாங்க. 4 வீட்டுல 4 படி அவுள் கொடுக்குறாங்க அந்த சுதாமருடைய மனைவி கிட்ட. அதை வாங்கிட்டு அவங்க வர்றாங்க. 4 படி அவளை எப்படி கொண்டு போறது? ஒரு கிழிஞ்ச துணி எடுத்து அந்த துணியில முடிச்சு போட்டு 4 பிடி அவள் அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. அதை வந்து கொண்டு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட கொடுக்கிறார். அவரும் தன்னுடைய இடுப்புல சொருவிண்டு போறார். சுதாமர் கிருஷ்ணரை பார்க்க போறார். கிருஷ்ணரை பார்க்க அவர் போகும்போது அவர் அப்படியே திவ்ய ஆனந்தத்துல மிதந்துட்டு போறார். நான் கிருஷ்ணரை போய் சந்திக்க போறேன். கிருஷ்ணர் இப்ப அவருக்கு நிறைய மனைவியர்கள் இருக்காங்க, நிறைய குழந்தைகள் இருக்காங்க. என்னால கிருஷ்ணரை சந்திக்க முடியுமா? அவர் ஒரு பெரிய ராஜா மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு எத்தனையோ 1000 அரண்மனைகள் இருக்கு. நான் அந்த அரண்மனைக்குள்ளார நுழைய முடியுமா? எனக்கு அதுக்கு அனுமதி கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி பல்வேறு யோசனைகள். கிருஷ்ணரை சந்திச்சா நான் என்ன பேசணும், கிருஷ்ணர் கிட்ட எப்படி நம்ம என்ன பேசுறது, அவர்கிட்ட எப்படி நம்மளுடைய ஆனந்தம் இருக்கும், இது மாதிரி கிருஷ்ணரை பற்றிய ஸ்மரணையிலே அவர் வந்து துவாரகையை நோக்கி வரார். அது மாதிரி வந்து துவாரகைய வந்து அடைஞ்சிடுறார். துவாரகையை வந்து அடைஞ்சதையும் அங்க வந்து 3 கோட்டை வாயில்கள் இருக்கு. கோட்டை வாயில் ஒரு வாயில் இருக்கு, முழுசா இருக்கு. அதை தாண்டி உள்ள போனா இன்னொரு வாயில் இருக்கு. அதை தாண்டி உள்ள போனா இன்னொரு வாயில் இருக்கு. அதுக்கப்புறம் போனா 3 இடத்துல அவங்க வந்து கதவு இருக்கு. அதாவது அரண்மனை கதவு, பெரிய கதவா, வாயில் மட்டும் இல்லாம அரண்மனை வாயில் 3 தாண்டி போனதுக்கு அப்புறம் அரண்மனை கதவுகள் 3 இருக்கு. அதையும் தாண்டி உள்ள போறார். யாருமே இவர் வந்து நிறுத்தவே கிடையாது. அதுதான் விசேஷம். ஏன்னா ஒரு ராஜா சத்திரியனானவன் எப்பவுமே பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பிராமணன் வந்து சமுதாய அளவுல நம்ம வெளித்தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது அவன் ஒரு ஏழ்மையானவனா இருக்கலாம், அவனுக்குன்னு எந்த அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், சொத்து பத்து எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த பிராமணன் சத்திரியனை விட உயர்ந்தவன். எந்த கணத்திலையும் பிராமணன் வந்தாங்க அப்படின்னா சத்திரியனை வந்து எப்ப வேணாலும் வந்து சந்திக்க முடியும். இது நம்ம முதல்ல பார்த்தோம். கிருஷ்ணர், பீமர், அர்ஜுனன் 3 பேரும் போய் பிராமண உருவத்துல போய் ஜராசந்தனை போய் சண்டைக்கு இழுப்பாங்க. ஏன்னா பிராமணன் கிட்ட சத்திரியன் வந்து மறுப்பு சொல்லவே முடியாது. அது மாதிரி இந்த பிராமணர் வந்து அதே மாதிரி தினசரி காலையில வந்து நிறைய பிராமணர்கள் வந்து ராஜா பார்ப்பாங்க. அதனால நிறைய பிராமணர்களோட இவரும் கூட்டு நிறைய பேரோட போறார். இப்படி அவர் அங்க போய் துவாரகையினுடைய அழகுல பிரமிச்சு போயிருக்கார்.
துவாரகையினுடைய அழகுல சுதாமர் பிரமிக்கிறது அப்படிங்கறதுல நம்ம வந்து இவர் வந்து பௌதிக விஷயத்தை பார்த்து பிரமிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா துவாரகை முழுக்க முழுக்க ஆன்மீக உலகம். துவாரகை வந்து இந்த உலகத்துல இருந்தா கூட கிருஷ்ணர் அங்க இருந்த போதும் சரி, இப்பயும் சரி, நம்மளுடைய கண்ணோட்டம் இருந்ததுன்னா பார்க்க முடியும் நம்மளால இப்பயும் துவாரகையினுடைய அழக. ஆனா பொதுவா கிருஷ்ணர் இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஆன்மீக உலகத்தினுடைய உலகமே அப்படியே இருந்தது அங்க. அதனால சுதாமர் அந்த ஆன்மீக உலகத்தினுடைய அழகுனால வசீகரிக்கப்படுறார். அப்படி அந்த அழகுனால வசீகரிக்கப்பட்டு அவர் வந்து இந்த கதவு வாயில்கள் கதவு எல்லாத்தையும் தாண்டி உள்ள போறார். அங்க போனா 16,000 மாளிகைகள் இருக்கு. 16,108 மாளிகைகள் இருக்கு. இந்த மாளிகையில எந்த மாளிகையில நுழையிறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் ஒரு மாளிகைக்குள்ளார நுழையிறார். பிரதான மாளிகை, அதுக்குள்ளார நுழையிறார். அது ருக்மிணி இருக்கக்கூடிய மாளிகை. ருக்மிணியும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய மாளிகை. சுதாமர் வர்றத தூரத்துல இருந்தே கிருஷ்ணர் பார்த்துட்டார். கிருஷ்ணர் நல்ல ஒரு மெத்தையில உட்கார்ந்து இருக்கார், அமர்ந்திருக்கார். ருக்மிணி தேவியாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. சுதாமர் இருக்கிறது தூரத்திலேயே பார்த்துட்டார் கிருஷ்ணர். பார்த்துட்டு உடனே தன்னுடைய இருக்கையில இருந்து எந்திரிச்சு வெளியில வந்து சுதாமரை வரவேற்கிறார். சுதாமரை பார்த்ததையும் கிருஷ்ணர் அப்படியே கட்டி தழுவிக்கிறார். சுதாமர் வந்து அவருடைய உடல் அப்படியே எலும்பா இருக்கான். தோல் அப்படியே சுருங்கி அந்த சதையே இல்லாம எலும்போட தோல் ஒட்டுன மாதிரி இருக்குதான். அவருடைய ஆடை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட அதுல வந்து அது ஆடைன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் கிழிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம அங்க எங்க எந்த அளவுக்கு தான் தைக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம அத்தனை தடவை அதை கிழிஞ்சதை தச்சு 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 போட்டு இப்படி பாக்குறதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு நபர் மாதிரி தெரிகிறார் சுதாமர். ஆனா கிருஷ்ணருக்கு சுதாமரை பார்த்ததையும் பேரானந்தத்துல கட்டி தழுவிக்கிறார். எல்லாரும் பாக்குறாங்க, என்னது இது, கிருஷ்ணர் வந்து சுதாமரை கட்டி தழுவுறாரு. யார் இந்த பிராமணன்? சுதாமரன் தெரியாதவங்க, அவங்க எல்லாம் யார் இந்த பிராமணன் நினைக்கிறாங்க. சுதாமரை கிருஷ்ணர் அப்படியே வரவேற்று தன்னுடைய இருக்கையில உட்கார வைக்கிறார். அவருடைய மெத்தையில உட்கார வச்சு சுதாமருடைய காலுக்கு அவர் வந்து பாதபிஷேகம் பண்றார். இது வந்து ஒரு சத்திரியன் ஒரு பிராமணனை வரவேற்கிறதுக்கான வழிமுறை. அதே மாதிரி ஒரு கிரகஸ்தன் ஒரு சன்னியாசியை வரவேற்கிறதுக்கான வழிமுறை இது. சோ இந்த இடத்துல ஒரு பிராமணனை சந்திச்சதுனால கிருஷ்ணர் எப்படி முதல்ல நாரதரை வரவேற்று நாரதரை உட்கார வச்சு நாரதருக்கு பாதாபிஷேகம் பண்ணாரோ அதே மாதிரி சுதாமரை உட்கார வச்சு சுதாமருக்கு பாதாபிஷேகம் பண்றார். அந்த தண்ணீரை எடுத்து தான் தலையில தெளிச்சுக்கிறார் கிருஷ்ணர். ரொம்ப அற்புதமான இனிமையான உபசரிப்பு கொடுக்கிறார். அங்க அவருக்கு வந்து சந்தனம் பூசி விடுறாரு கிருஷ்ணர். இது வந்து ஒரு விருந்தினரை உபசரிக்கிறதுக்கான வழிமுறைகள். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து அடாப்ட் பண்ணலாம். இங்க முதல்ல அவரு கிருஷ்ணர் முன் வந்து கட்டி தழுவிக்கிறார். கட்டி தழுவுனரையும் கிருஷ்ணருக்கே வந்து பரவசம் வருதான். ஒரு பக்தனை சந்தித்ததுல கிருஷ்ணருக்கே பரவசம் வருது. பக்தனுக்கு பரவசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், கிருஷ்ணருக்கே பரவசம் வருது. கிருஷ்ணர்ல கண்கள்ல இருந்து அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வருது. கிருஷ்ணருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வருது. அவர் பக்தரை பார்த்து தன்னுடைய பக்தனை சந்திச்சதுல கிருஷ்ணருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். அவரை உட்கார வச்சு அவருடைய பாதங்களை கழுவி அதுக்கப்புறம் அவர் சொல்றார், ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை சொல்றார். அவருக்கு சந்தனத்தை வச்சு பூசி விடுறார் கிருஷ்ணருக்கு. அப்புறம் ருக்மிணி தேவியார் சாக்ஷாத் லக்ஷ்மி அவங்களே வந்து சுதாமருக்கு சாமரம் வீச ஆரம்பிக்கிறான். சுதாமருக்கு சாமரம் வீசுறாங்க. அந்த பிராமணரை பார்த்தா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாம வெறும் எலும்பும் தோலுமா இருக்கிறார், அவ்வளவு ஒல்லியா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிராமணருக்கு லக்ஷ்மி தாயார் ருக்மிணி அவங்களே வந்து சாமர வீசுறத பார்த்தரையும் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன் யார் இந்த பிராமணர் அப்படிங்கிற பேச்சு எல்லார் மத்தியிலும் அந்த அரண்மனையில பேச்சு பயங்கரமா நிலவுது. யார் அந்த பிராமணர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க,
இதுவரைக்கும் இவ்வளவு ஆர்வத்தோட கிருஷ்ணர் யாரையுமே கட்டி தழுவுனது கிடையாது. எத்தனையோ பிராமணர்கள் வந்திருக்காங்க, ஆனா கிருஷ்ணர் இந்த அளவுக்கு கட்டி தழுவுனது கிடையாது. கிருஷ்ணர் கட்டி தழுவுறார் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசர்வ்டு. எல்லாரும் கிருஷ்ணரை கட்டி தழுவ முடியாது. பொதுவா அங்க துவாரகையில கிருஷ்ணர் கட்டி தழுவுறார் அப்படின்னா அது தன்னுடைய ராணியர்களை கட்டி தழுவார், பலராமரை கட்டி அணைச்சுப்பார். பலராமர் வந்தார்னா அவரை கட்டி அணைச்சுப்பார். சோ அந்த மாதிரியான ஒரு தன்மை இங்க சுதாமருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நினைச்சு எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. கிருஷ்ணர் அருமையான உபச்சரிப்போட அருமையான வார்த்தைகளோட சுதாமரை உட்கார வச்சுட்டு சுதாமர்கிட்ட நலன் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். சுதாமரை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இவர் ஏழ்மையில இருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் பகவான், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. கேள்வி கேட்கிறார், நம்ம குருகுலத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே இல்லை, நீ திருமணம் செஞ்சிண்டியா? நீ கண்டிப்பா திருமணம் செஞ்சிருக்கணும், உனக்குன்னு ஒரு பதிவிரத்தை இருந்திருப்பா, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறார் கிருஷ்ணர். சொல்லிட்டு சொல்றார், நீ எந்த ஒரு பௌதிக ஆசையுமே இல்லாம உன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே நீ வாழ்ந்துட்டு இருக்க, அதை என்னால உணர முடியும், எனக்கு தெரியும். நீ எனக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட உன்னுடைய வாழ்க்கை மொத்தமும் ஓட்டின்னு இருக்கிற, எந்த ஒரு பௌதிக பொருளுமே நீ அடைய விரும்பல, ரொம்ப ஏழ்மையான விதத்துல அதே சமயத்துல ரொம்ப பக்தியோட நீ வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் புகழ்ந்து சொல்லின்னு இருக்கார். கிருஷ்ணர் சுதாமரை புகழ்ந்து சொல்றார். சொல்லிட்டு கேட்கிறார், குருகுலத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோமே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய குருதேவர் கூட நம்ம பல நாட்கள் ஒன்னா தங்கி இருந்தோம். ஒரு தடவை நீயும் நானும் நம்மளுடைய குருமாதாவினுடைய கட்டளை பிரகாரம் நம்ம போய் விறகு பொறுக்க போனோம். குருகுலத்துல இருக்கும்போது பிரம்மச்சாரி குருகுலே வாசன் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு பிரம்மச்சாரி ஆனவன் குருகுலத்துல தங்கி இருக்கான். அப்படி குருகுலத்துல தங்கி இருக்கும்போது குரு மாதா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவன் கேட்டுக்கிறான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே அங்க கிடையாது. சோ அப்படி குருகுலத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த போது அந்த குருமாதா சொன்ன கட்டளையின் பிரகாரம் கிருஷ்ணர் போய் விறகு பொறுக்க போறார். அப்படி விறகு பொறுக்க போனும்போது ஒரு நாள் பெரிய மழை, காற்று, இடி மின்னலோட பெரிய மழை பொழியுது. அவங்க விறகு கட்டையை தூக்கிண்டே எங்க போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு தள்ளாடின்னு இருக்காங்க. வழி மறந்து போய் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வழி மறந்து போய் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ராத்திரி ஃபுல்லா அங்க இங்க அலையிறாங்க. எங்க எப்படி போறதுன்னு தெரியாம, வழி தெரியாம ராத்திரி ஃபுல்லா அலையிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி ரொம்பிடுச்சு, மழை பெஞ்சு. அது மட்டும் இல்லாம இருட்டி போச்சு, வெளிச்சம் தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இப்படியே காட்டிலேயே சுத்திண்டே இருக்காங்க. மறுநாள் காலை சாந்திபனி முனி ஓ கிருஷ்ணரை காணமே, சுதாமரையும் காணமே, போன பசங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலை சாந்திபனி முனி இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறார். இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு அவர் ரொம்ப திருப்தி அடைகிறார். நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டத்தை நீங்க மேற்கொண்டிருக்கிறத நினைச்சு நான் திருப்தி அடைகிறேன். அவர் திருப்தி அடைகிறாருன்னா அவருக்கு உடனே பெருமை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குருதேவர் தன்னுடைய சிஷ்யனானவன் தன்னை திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது அற்புதமான செயல்கள்ல தன்னுடைய அசௌகரியத்தை பொருட்படுத்தாம, பொதுவா நமக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி தன்னுடைய உடல் தான் நமக்கு முக்கியம், இந்த உடல் சௌகரியம் தான் நம்மளுடைய சௌகரியமா நினைக்கிறோம். ஆனா எப்போ ஒரு சீடனானவன் தன்னுடைய உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாம தன்னுடைய குருவை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் அந்த குருவுக்கு ரொம்ப திருப்தி தரக்கூடியதா இருக்கு. ஏன் அந்த குரு இந்த மாதிரியான செயலால திருப்தி அடைகிறார் அப்படின்னா அந்த செயல் அவனுடைய பணிவு அங்க காட்டுது, குரு கிட்ட அவனுக்கு இருக்கக்கூடிய சரணாகதி அங்க காட்டுது. அது அவனை ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றும். ஒரு குருவினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்ப அந்த குரு தன்னுடைய சீடன் ஆன்மீகத்துல முன்னேறத பாக்குறாரோ அப்ப அந்த குருவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார். புரோபசர் நீங்க எல்லாரும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சுன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு. சோ ஒரு அதே மாதிரி சாந்திபனி முனியும் இவங்க ரெண்டு பேரும் அவருக்காக பட்ட கஷ்டத்தை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறார்.
ஒரு விதத்துல சொல்ல போனா. அதே சமயத்துல பசங்க, சின்ன பசங்க, நீங்க இப்படி இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமும் படுறார். இதை புரிஞ்சுக்கோ. அவங்க ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைகிறத நினைச்சு அவர் திருப்தி அடைகிறார். அதே சமயத்துல என்னால இவங்க துன்பத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தமும் படுறார். ரெண்டுமே ஒரு குருவினுடைய இது. இப்போ அவர் சொல்றார், எனக்காக நீங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஆசி கொடுக்குறேன்னு சொல்லி சாந்திபனி முனி இவங்க 2 பேருக்கும் ஆசி கொடுக்கிறார். கிருஷ்ணருக்கு ஆசி வழங்குறார். நீங்க என்னெல்லாம் வேதங்கள் நீங்க படிச்சீங்களோ அது எப்பவுமே உங்களுடைய ஸ்மரணையில இருக்கும், ஞாபகத்துல இருக்கும். பல நேரங்கள்ல மக்கள் கேட்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, என் பையன் வேதம் படிக்கிறான், அவன் வேத விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வியாழக்கிழமை ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் சிட்டிக்கு போயிட்டு அங்க இருந்து 2 வீலர்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து பெட்ரோல் போடும்போது ஒரு அம்மா பார்த்தாங்க. ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாங்க. யாரு என்னாருன்னு தெரியல, யாரோ ஜங்ஷன்ல இருக்காங்களாம், டிவி ப்ரோக்ராம்ல பார்த்தாங்களாம். ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க இந்த இன்னொரு தடவை பேசும்போது இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை லெக்சர் கொடுக்கும்போது இந்த கருத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதாவது ஞாபக சக்தி அப்படிங்கிறது குருவினுடைய கிருப்பையினால ஒரு பிரம்மச்சாரிக்கு தானாவே கிடைக்கும். இங்க கிருஷ்ணருடைய லீலையில நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணருக்கும் சுதாமருக்கும் அவருடைய குரு ஆசி வழங்குறார். நீ என்னை திருப்திப்படுத்திட, அதனால நீ என்னெல்லாம் வேதங்கள் கல்வி கற்றாயோ இதெல்லாம் உங்க கூட எப்பவுமே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல பக்தர்கள் கேட்பாங்க, என்ன பிரபு படிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகத்திலே இல்லையே, எல்லாம் மறந்து மறந்து போகுதே. அப்ப குருவை திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணு. இங்க சீக்கிரட் நமக்கு தெரியுது. குருவை திருப்தி பண்ணதுனால அவர் ஆசி கொடுக்கிறார், நீ உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம மறந்து போகுது, கேட்கறதெல்லாம் மறந்து போகுது. அப்படிங்கும்போது குருவை திருப்தி பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படி கிருஷ்ணர் அந்த லீலைகளை நினைவு கொள்றார். நினைவு கொள்ளும் போது கிருஷ்ணர் மேலும் சொல்றார், ஒரு ஜீவனுக்கு யார் ஒருத்தர் அந்த ஜீவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறாரோ அவர் மதிக்கத்தக்க ஒரு ஆன்மீக குரு. யாரது முதல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்? அவருடைய தந்தை. ஒரு உயிர்வாளிக்கு அவருடைய தந்தையானவர் வாழ்க்கை கொடுக்கிறார். அதனால தந்தையும் ஒரு ஆன்மீக குரு மாதிரி மதிக்கப்படுறார். வேத கலாச்சாரத்துல அவர் அந்த தன்மைய, அந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லி தரும்போது தந்தை ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறார். அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், அவனுக்கு 2வது பிறவியை கொடுக்கக்கூடியவர் அவனுக்கு அவனை பிராமணனாக்கி அவனுக்கு வேத சடங்குகளை பத்தி சொல்லி தரார். அத்தகைய குரு அந்த தந்தையை காட்டிலும் உயர்ந்தவரா இருக்கிறார். அதே சமயத்துல வேத ஞானத்தை, திவ்ய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக குரு அவரை காட்டிலும் உயர்ந்தவர். வேத வழிமுறைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு குரு இருப்பாங்க. அந்த குரு அவங்களுக்கு உபநாயனம் பண்ணி அவங்களுக்கு பூனல் போட்டு விட்டு அவங்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து சடங்குகள்லாம் எப்படி பண்றதுங்கிறத சொல்லி தருவாங்க. அதே சமயத்துல இன்னொரு குரு அவங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அவங்க இந்த உலகத்தை விட்டு வெளியில வர்றதை பத்தி சொல்லி தருவாங்க. அத்தகைய நபர் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சொல்ற அத்தகைய நபருக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறார். நம்ம அதான் நம்ம தினசரி பாடுறோம், சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திர. ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி கிருஷ்ணரே இங்க சொல்றார். அவர் திவ்ய ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சோ இதெல்லாம் அவர் பேசிட்டே இருக்கார். அப்ப சுதாமர் சொல்றார், உங்கூட வாழ்ந்த நாட்களை நான் எப்படி மறக்க முடியும்? அந்த நாட்கள் மறுபடியும் வருமா? விரும்புற. சோ அந்த குருகுலத்துல படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சுதாமர் கிருஷ்ணர்கிட்ட சொல்ற, இந்த குருகுலம் எல்லாம் உனக்கு எல்லாம் ஒரு லீலை தான். நீ எதையும் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு நீச்சமான ஒருத்தனையும் காப்பாத்துறதுக்காக, எனக்கும் சங்கம் கொடுக்கறதுக்காக நீ அங்க என் கூட படிச்சு எனக்கு எவ்வளவு அற்புதமான உறவை கொடுத்த.
அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்கிறார். இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணர் பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார். அதுலயும் குறிப்பா தன்னுடைய பக்தன் என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற அவனுடைய எண்ணங்கள் என்னென்ன அது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால கிருஷ்ணர் சுதாமர்கிட்ட கேட்கிறார், ஹே அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? ஒரு பக்தன் ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு அன்போடையும் பக்தியோடையும் கொடுத்தான்னா அதை நான் ஏத்துக்கிறேன். இதுவே பக்தி இல்லாதவன் எனக்கு எவ்வளவு பெரிய விமரிசையா எது கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேங்கிறார் கிருஷ்ணர். அவர் சொல்றார், நான் யாராவது எனக்கு ஏதாவது உணவு கொடுத்தாங்கன்னா நான் அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேங்கிறார். கிருஷ்ணர் சுதாமர்கிட்ட சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரியதாத்மன. இதே ஸ்லோகம் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்டே சொன்னார் பகவத்கீதையில. அதையே சுதாமர்த்தின்னு சொல்றார். இந்த மாதிரி பிரியதாத்மனக பிரியமான ஆத்மாவோட நீ எனக்கு ஏதாவது ஒரு பூவோ பழமோ இலையோ நீரோ கொடுத்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிறார். அதுவே பக்தி இல்லை அப்படின்னா அங்க நீ யாரு என்ன கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நீ என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்கிறார். கிருஷ்ணர் இப்படி கேட்டா கூட சுதாமருக்கு ரொம்ப மனசு குத்தலா இருக்கு. கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், இவ்வளவு ராஜபோக ஐஸ்வர்யத்தோட வாழ்ந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் நான் இந்த சின்ன அவுள் கிருஷ்ணருக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி அவர் தலையை கீழே குனிஞ்சுண்டு ரொம்ப அமைதியா இருக்க. இங்க சுதாமனுடைய தன்மையை நம்ம பார்க்கலாம். அவருக்கு தெரியுது நம்ம அவள் கொண்டு வரணும், ஏதோ கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அவளு கொண்டு வந்துட்டார். அதே சமயத்துல இதை எப்படி கிருஷ்ணருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவருக்கு வெட்கமா இருக்கு. அதனால தலையை கீழே குனிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா கிருஷ்ணர் தான் தெரியுமே யாரு எங்க என்ன வச்சிருக்காங்க. அப்படி பறிச்சுண்ட அந்த அவளை பறிச்சுண்டு இவ்வளவு அற்புதமான பொருளை நீ கொண்டு வந்திருக்க, எனக்கு ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த துணி மூட்டை, அதாவது அந்த அவள் இருக்கக்கூடிய துணியினால செஞ்ச அந்த மூட்டையை பிரிக்கிறார். மூட்டைனா பெரிய மூட்டையெல்லாம் கிடையாது, என்ன சொல்றது, அதுக்கு முடிச்சு, ஒரு சின்ன முடிச்சு அவுத்து அதுல இருந்து 4 கைப்பிடி அங்க இருக்கு. கிருஷ்ணர் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுறார். ஒரு கைப்பிடி கிருஷ்ணர் எடுத்து சாப்பிட்டுட்டு 2வது கைப்பிடி எடுத்து சாப்பிட போறார். ருக்மிணி உடனே நிறுத்துங்க, போதும், இது போதும், இதுவே போதும், இவனுக்கு என்ன வேணும், என்ன உலகத்துல கிடைக்குமோ அது எல்லாம் கிடைச்சிடும். இந்த ஒண்ணு கொடுத்தா, இந்த ஒரு பிடி நீங்க சாப்பிட்டீங்களே இது போதும், இதுக்கு மேல புடிச்சீங்கன்னா நான் எல்லாரையும் விட்டுட்டு அவங்கிட்டே போய் உட்கார்ந்துட வேண்டியதுதான். சாக்ஷாத் லக்ஷ்மி. சோ ஒரு பிடி சாப்பிட்டதுக்கு நான் இந்த ஒரு பிடியே போதும், இவனுக்கு எல்லா விதமான செல்வமும் கிடைச்சிரும், எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையில என்ன தேவை எல்லாமே கிடைச்சிரும். இன்னொரு பிடி சாப்பிட்டீங்க அப்படின்னா நானே போய் அங்க உட்கார்ந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க நிறுத்திடுறாங்களாம், போதும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு காரணம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஐயோ இது அவளு, அது தண்ணியில கூட முக்கல, அப்படியே ராவா இருக்கு, அது கெட்டியமா இருக்குதே, கிருஷ்ணருடைய இலகிய வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்களாம். இதெல்லாம் சாப்பிட்டது போதும், இதெல்லாம் நீங்க அதிகமா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. சோ இப்படி சுதாமர் கொடுக்கக்கூடிய அவளை கிருஷ்ணர் ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிடுறார். ஆர்வத்தோட சாப்பிட்டு கிருஷ்ணர் நினைக்கிறார், இவன் என்கிட்ட இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது, இவ்வளவு காலமா எனக்கு பக்தி செஞ்சுட்டு இருக்கான், இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. இருந்தாலும் அவனுடைய கற்புடைய மனைவியினுடைய வேண்டுகோளின் பிரகாரம் அவன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான். இவனுக்கு நான் சொர்க்கலோகத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய மனதுக்குள்ளார முடிவு பண்றார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவன் இந்த பிராமணன் எப்பவுமே கிருஷ்ணர் கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது.
கிருஷ்ணர் கிட்ட எதையும் எதிர்பார்த்து பக்தி செய்ய கிடையாது. எப்ப அந்த பிராமணன் கிருஷ்ணர் கிட்ட எதையும் எதிர்பார்த்து பக்தி செய்ய கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால கிருஷ்ணர் அவனுக்கு எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு முன்வர. மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் பக்தி செஞ்சேன்னா எனக்கு கிருஷ்ணர் கொடுப்பார். அப்படி கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்தன், இந்த பிராமணன் சுதாமா எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்காம செஞ்ச காரணத்தினால கிருஷ்ணர் அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு முன்வரார். நம்ம ஏதாவது எதிர்பார்த்து கிருஷ்ணர் கிட்ட அணுகணும் அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிப்பார், கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். கிருஷ்ணர் சொல்ற அனன்யா சிந்தயந்தோ. அனன்யா அப்படின்னா எந்த ஆசையும் இல்லாம, சிந்தா இதயத்துல எந்த ஆசையும் இல்லாம, மாம் என்ன, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே. எந்த ஜனங்கள் உபாசனம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு யோகக்ஷேமம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் நானே கொடுக்குறேங்கிறார். சோ அங்க அனன்யா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தன் கிருஷ்ணர் கிட்ட பக்தி செலுத்துறான். இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நான் எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுவேன், ஆனா கிருஷ்ணன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்ப எதையும் எதிர்பார்க்காம பண்றது கிடையாது. அது அங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், வெளித்தோட்டத்துல நான் எதையுமே எதிர்பார்க்காம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அப்ப கிருஷ்ணர் எனக்கு கொடுப்பாரு, இப்படி கூட ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா கிருஷ்ணரை நம்ம ஏமாத்த முடியாது. யார வேணாலும் ஏமாத்திடலாம், நம் கிருஷ்ணரை ஏமாத்த முடியாது. கிருஷ்ணர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு தெரியும் நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது. அதனால கிருஷ்ணரை ஏமாத்துறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. கிருஷ்ணரை யாராலும் ஏமாத்தவே முடியாது. சோ இப்படி கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார், தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன இருக்கோ அதை பாதுகாக்கிறார். இப்படி அவள் சாப்பிட்றார். அதுக்கப்புறம் நல்ல உபச்சரிப்போட பிராமணர் அன்னைக்கு நாள் முழுக்க அங்க தங்குறார். ஒரு நாள் இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில அவர் கிளம்புறார். இதுவரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட எதையும் கேட்கல. ஓ கிருஷ்ணா, நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே கிடையாது. கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்தார், கிருஷ்ணர் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் நைட்டு தங்கினார். நம்ம ராஜபோக உபசரிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போறார். கிருஷ்ணரே வெளியில வழி அனுப்பி விடுறாராம். தன்னுடைய பக்தனுக்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பாத்துக்கிறாருன்னு பாருங்க. கிருஷ்ணரே வெளியில வழி அனுப்பி விடுறார், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்படி அவரு கிளம்பி போறார். கிளம்பி போகும்போது அவருக்கு பயங்கர யோசனை. அவரு பேரானந்தத்துல மிதக்கிறார். பேரானந்தத்துல மிதந்துட்டு அவர் யோசிக்கிறார், எப்படி நான் கிருஷ்ணர் கிட்ட எதையுமே கேட்கலையே, எனக்கு இவ்வளவு ஒரு கூச்சமா இல்ல யோசனையா கிடையாது. கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் எதை கேட்கணும்னு எனக்கு என்ன யோசனை, அவரை பாக்குறதுக்கு தான் வந்தோம், பார்த்தாச்சு, எதுக்கு நான் எதையும் கேட்கணும். அவருக்கு அதை பத்தி ஒரு பொருட்டே இல்லை. தன்னுடைய மனைவியினுடைய வலியுறுத்தலின் காரணமா பார்த்தாரு கிருஷ்ணரை. ஆனா கிருஷ்ணர்கிட்ட எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கவே கிடையாது. அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து போறார். கிருஷ்ணருடைய பெருமை நினைச்சுன்னு போறார். கிருஷ்ணருடைய இதயத்துல எப்பவுமே லக்ஷ்மி குடிகொண்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இதயத்தோட அந்த மார்போட என்ன அப்படி அரவணைச்சுட்டாரு, அப்படி கட்டி தழுவின்றாரு கிருஷ்ணர். எவ்வளவு கருணை வாய்ந்தவர். நான் யாரு, கிருஷ்ணர் யாரு? நான் ஒரு வீணா போன சும்மா சாதாரண ஒரு பிராமணன். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், 6 ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவர். அவர் என்ன இப்படி அரவணைக்கிறாரு, அந்த அளவுக்கு அவர் கருணை வாழ்ந்தவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய கருணையை நினைச்சு பேரானந்தத்துல அவர் நடந்துட்டே இருக்கார். ருக்மிணி தேவியார் அவங்க எனக்கு சாமரம் வீசுறாங்க. கிருஷ்ணரே எனக்கு கால் பிடிச்சு விடுறார். இப்படி ஒரு சின்ன பணிவான ஒரு சேவையை பண்றார். நான் கிருஷ்ணர்கிட்ட எதுவும் கேட்காம வந்திருக்கேன். முதல்ல நினைச்சு அதோட கண்டினியூஷன் நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு ஆனா தெரியாதா நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு? அவரு தான் பரமாத்மா வாச்சே, என்கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கலாமே.
எதையுமே அவர் கொடுக்கல. அப்ப நான் இன்னும் தூய்மை அடையல. அவர் நினைக்கிறார் சுதாமர், நான் இன்னும் தூய்மை அடையல, அதனால எனக்கு ஒருவேளை செல்வம் கொடுத்தா நான் கிருஷ்ணரை மறந்துடணும், அதுக்காக எனக்கு அவர் செல்வத்தை கொடுக்கல, நான் இன்னும் தூய்மை அடையலன்னு சொல்லி அவர் அதனால தன்னை இன்னும் பணிவாக்கிக்கிறார் சுதாமர். நான் இன்னும் தூய்மை அடையணும், நான் இன்னும் கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும், இன்னும் கிருஷ்ணருடைய பக்தியில மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்பட்டுட்டே அவர் வீடு இருந்த இடத்துக்கு வர்றார். அவர் வீடு இருந்த இடத்துக்கு வந்தா அவரோட குடிசையை காணோம். அங்க பார்த்தா பெரிய மாளிகை இருக்கு, எத்தனையோ மாளிகைகள் இருக்கு, ரொம்ப அற்புதமான வடிவமைப்போட இருக்கு. அத பாக்குறதுக்கு அவர் பிரமிச்சு போறார். என்னது இது, நம்ம வீடு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அங்க வர்ணனைகள் எப்படி கொடுக்கப்படுது அதை நம்ம எப்படியே படிக்கலாம். இவ்வாறு எண்ணியபடி நடந்த சுதாமா இறுதியில் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவர் எல்லாம் ஆச்சரியகரமான வகையில் மாறி இருப்பதை கண்டார். அவரின் எளிய குடிசை இருந்த இடத்தில் மாணிக்கமும் மரகதமும் பொன்னும் சுடர்விட்ட மாளிகையில் இருக்க கண்டார். அங்க பார்த்தா மாணிக்கம், மரகதம், தங்கம் எல்லாம் மின்னுது. அந்த மாதிரியான ஒரு மாளிகையில அவர் அங்க பாக்குறார். இந்த மாளிகைக்கு இடையே அங்காங்கே இருந்த அழகிய பூங்காக்களில் அழகிய ஆண்களும் பெண்களும் உலாவிக் கொண்டிருந்தனர். எவ்வளவோ பூங்கா. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சுதாமருக்கு கிருஷ்ணர் கொடுத்த ஐஸ்வர்யமானது இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஐஸ்வர்யம். அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தை கிருஷ்ணர் கொடுத்தார். சொர்க்கலோகத்தையும் மிஞ்சி கொடுத்தாராம். அது ஏங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவ கருத்து இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. இடையினிடையே காணப்பட்ட அழகிய தடாகங்களில் தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் பூத்து குலுங்கின. அவற்றில் பல அன்னப்பறவைகளும் காணப்பட்டன. தன்னுடைய இருப்பிடம் இவ்வாறு அதிசயமாக மாறியிருப்பதை கண்ட சுதாமா, இந்த மாற்றல் எப்படி நேர்ந்தது, நான் காண்பது என் சொந்த இடம்தானா அல்லது வேறு எங்காவது வந்து விட்டேனா என்று எண்ணலானார். இப்படி அந்த மாளிகையை கண்டு இவராலே யோசிக்க முடியல, எங்க இருந்து வந்தது இந்த மாளிகை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்புறம் அவர் அப்படியே போயின்னு இருக்கார். அங்க பார்த்தா தேவலோக பெண்கள் மாதிரி, தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் மாதிரியும் இருக்கக்கூடிய அவ்வளவு அழகான நபர்கள் இவரை வரவேற்கிறாங்க. வாங்க, அழகிய இசைக்கருவிகளை மீட்டி பாட்டு பாடி பாடலால அவர் வரவேற்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன போறார் அவர். இவர் வந்திருக்கிற செய்தி அவருடைய மனைவிக்கு அங்க தெரியப்படுத்தப்படுது. அவருடைய மனைவி அங்கிருந்து ஓடோடி வராங்க. மனைவி ஓடோடி அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வருது. அவங்களுடைய மனைவியை பார்த்து சுதாமா ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், யார் இந்த பெண்மணி? நம்ம மனைவி மாதிரி தெரியுது, ஆனா கொஞ்சம் உடம்புல எல்லாம் சதை இருக்குது, இவ்வளவு அழகா இருக்கிறாளே, ரொம்ப ஒல்லியா பசி பட்னினால வாடி இருந்தவ இப்ப பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தேவலோக மங்கை மாதிரி இவ்வளவு அழகா இருக்காளே, என்னுடைய மனைவி தானா இது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. அவருடைய மனைவி சுதாமரை பார்த்தறி கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வர விழுந்து வணங்குறாங்க. விழுந்து வணங்கிட்டு அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அவங்கள கட்டுப்படுத்த முடியாம தன்னுடைய கணவர் அரவணைக்கிறாங்க. பொதுவா பெண்கள் மற்றவர்களுடைய மத்தியில தன்னுடைய கணவர் அரவணைக்க மாட்டாங்க. ஆனா இங்க அவங்க தன்னுடைய கணவர் பக்தியில் எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க தன்னுடைய கணவரை அரவணைக்கிறாங்க. இப்படி இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த க்ஷணத்துல சுதாமருடைய உடலும் மாறிடுச்சு. ஒல்லியா எலும்பும் தோலுமா இருந்தவர் அழகான ஒரு இளைஞனை போன்ற ஒரு உடலை அவரும் அடைகிறார். இப்ப சுதாமர் நினைக்கிறார், ஓ இப்ப பகவான் என்னை நோக்கி ஒரு சின்ன பார்வை பார்த்திருக்கார் போல தெரியுது. எனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட நான் பகவானுடைய ஸ்ரீசரணங்களை என்னைக்கும் மறக்க கூடாது. அவர் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ண, ஓ கிருஷ்ணா, நான் எனக்கு நீ இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்க, அதே சமயத்துல நான் எப்பவுமே முன்ன மாதிரி எளிமையா உனக்கு பக்தி செலுத்திண்டு வாழ்க்கை வாழணும்.
அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறார் கிருஷ்ணர் கிட்ட. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே அவர் வாழ்ந்தார். இப்ப ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு, ஏன் கிருஷ்ணர் எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் தான் கொடுத்தார் அப்படிங்கிறது சுதாமருக்கு தெரியுது. கிருஷ்ணர் தான் கொடுத்தார் அப்படின்னு கிருஷ்ணர் கொடுக்கணுங்கிறதையும் முடிவு பண்ணிட்டார். அதையே சுதாமர் கிட்ட முதல்லயே சொல்லல. ஏன் சுதாமர் கிட்ட இந்த மாதிரி வீடு போய் அப்புறம் வீட்டுல அவர் பார்த்து சந்தோஷப்பட வைக்கிறாரு, வீட்டுல அவர் பார்த்து புரிஞ்சுக்க வைக்கிறார்? யோசிச்சு பார்த்திருக்கமா? இது பின்னாடி ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அதாவது சுதாமர் கிட்ட எந்த சொத்துமே கிடையாது, அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. சுதாமர் கிட்ட எதுவுமே இல்ல. அவருடைய சொத்துக்கு மேல, அவர்கிட்ட என்ன சொத்து இருந்ததோ அதுக்கு மேல வெளியில போய் பிக்ஷை வாங்கி அதை எல்லாத்தையும் கிருஷ்ணர் கொடுத்தார். 4 படி அவள்னாலும் அவரோட கெப்பாசிட்டிக்கு அது அவர் தலைக்கு மேல கொடுத்தார், தனக்கு மீறி கொடுத்தார் கிருஷ்ணருக்கு. தங்கிட்ட என்ன இருந்ததோ அதுக்கு மீறி தன்னோட மொத்த சொத்து எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்துல கடன் வாங்கி கொடுத்தாரு சுதாமருக்கு. அதனால கிருஷ்ணர் யாயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமியகம், நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு அவர் பலன் அளிப்பாராம். அதனால கிருஷ்ணன் நினைச்சாரா, நான் எப்படி சுதாமருக்கு என்ன மீறி கொடுக்க முடியும்? என்னுடைய சொத்தை மீறி நான் கொடுக்கணும், மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி நான் சுதாமருக்கு கொடுக்கணும். ஆனா என்ன மீறி எதுவுமே இல்லையே. கிருஷ்ணருக்கு மீறி, கிருஷ்ணருக்கு சொத்துக்கு அப்பால ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? எதுவும் கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய விருப்பம் என்னன்னா, இந்த பக்தன் எனக்காக இந்த பொருளில் அவனுடைய சொத்தை மீறி பக்கத்துல கடன் வாங்கி கொண்டு கொடுத்திருக்கான். இப்படி இருக்கும்போது என்னால எங்க போய் நான் கடன் வாங்கி என்னை விட அதிகமா நான் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணருக்கு வெக்கமா இருந்ததாம். என்ன மீறி நான் கொடுத்தாதான் அப்பா முறையான ஒரு உறவு பரிமாற்றமா இருக்கும். அவன் என்னுடைய பக்தன் அவனுடைய தன்மைக்கு மீறி செஞ்சிருக்கான், நான் எனக்கு மீறி நான் செய்யணுமே, ஆனா எனக்கு மீறி எதுவுமே இல்லையே. அதனால கிருஷ்ணர் சுதாமர் கிட்ட எதையும் உடனே கொடுக்கலையும். கிருஷ்ணருக்கு வெக்கமா இருந்ததான், என்னால கொடுக்க முடியலையே, எனக்கு மீறி எதுவும் கிடையாது, என்னால கொடுக்க முடியலையே அப்படின்னு வெக்கமா இருந்ததான். அதனால கிருஷ்ணர் கொடுக்கலையே. கொடுக்காம கிருஷ்ணர் வீட்டுக்கு போய் அங்க அவருக்கு அதே சமயத்துல கிருஷ்ணர் நினைச்சா, எனக்கு மீறி கொடுக்க முடியாது, ஆனா நான் அவனுடைய இடத்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விட ரொம்ப அற்புதமா மாற்ற முடியும், அது சாத்தியம், அத நான் பண்றேன். ஆனா அதை நேரடியா கொடுக்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்னு நினைச்சா. பகவானுடைய தன்மைகளை பாரு. யாயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமியகம். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் பிரதிபலன் கொடுக்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கிருஷ்ணர் ஒரு ஸ்டெப் எடுத்துப்பார். ஆனா அவருடைய ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது 10 ஸ்டெப் 100 ஸ்டெப்பா இருக்கும் நம்மளோட ஸ்டெப்போட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம கிருஷ்ணரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் 10 அடி எடுத்து வைப்பார். நம்மளுடைய ஒரு அடிங்கிறது வேற, அவருடைய ஒரு அடிங்கிறது கணக்கே வேற. அதான் சொன்னேன், நம்மளுடைய சொத்துங்கிறது ஒரு கணக்கு வேற, அந்த பிராமணனுடைய சொத்து அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய சொத்துங்கிறது கணக்கு வேற. நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு போகும்போது கிருஷ்ணர் நமக்கு திருப்பி செலுத்தணும்னு நினைச்சாருன்னா நம்மளால அதை பேர் பண்ண முடியாது. பிரபுபாதர் அவர் சொல்லுவார், அவரோட அப்பா சொல்லுவார்னு சொல்லி, கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா நம்ம 2 கையில வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் வாங்கினாலும் வாங்கறதுக்கு தன்மை கிடையாது நம்ம கிட்ட, அவ்வளவுக்கு மேல வாங்க முடியாது. கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சாருனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கிருஷ்ணருடைய விருப்பம். நம்ம கிருஷ்ணர் கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு அவர் பிரதிபலன் கொடுக்கிறார் பக்தியில. நம்ம கிருஷ்ணருக்காக ஒரு சேவை பண்ணோம் அப்படின்னா அதனால அவர் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கும் திரும்பி ஏதாவது சேவை பண்ணுவார்.
நமக்கு பக்தியில மேலோங்கி வர்றதுக்கு உதவி பண்றார். ஆனா அவருடைய கருணை அப்படிங்கிறது அளவுல வேற. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கிருஷ்ணா நம்ம நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறார், 100 அடி எடுத்து வைக்கிறாருன்னு சொல்லுவோம். ஏன்? நம்ம ஒரு அடி எடுத்தா அவரு ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறார். ஆனா அவருடைய ஒரு அடிங்கிறது வேற, கணக்கே வேற. இத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்படி சுதாமருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இப்ப இன்னொரு அர்த்தமும் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த சுதாமருக்கு கிருஷ்ணர் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை ஏன் கொடுத்தார் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். முதல்ல சொன்னோம், சுதாமர் பக்தியில பூர்ணமா இருக்கிறதுனால இந்த ஐஸ்வர்யங்கள் அவரை எந்த விதத்திலையும் பந்தப்படுத்த போறது கிடையாது. அந்த காரணத்தினால கிருஷ்ணர் சுதாமருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். நம்ம நமக்கு பணம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதனால நம்மளுடைய மதி மயங்கி போயிடுவோம். அதனால கிருஷ்ணர் கொடுக்க மாட்டாராம். கிருஷ்ணர் பாகவத்ல சொல்ற, இதே இன்னொரு 2 அத்தியாயம் போனதுக்கு அப்புறம் வேதங்களுடைய சிவபெருமானுடைய அந்த என்னங்க, சிவபெருமானுக்கும் அசுரம் பேர் என்ன, விருத்தாசுராவா, விருக்காசுரா, இந்த அசுரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் மத்தியில கிருஷ்ணர் சொல்ற, எஸ்யாஹம் அனுகிரக்னாமி ஹரிஷ்யே ததனம் சனிஹி ததோ தனம் தியஜந்த்யஸ்ய ஸ்வஜன துக்க துக்கினாம். யார் மேல நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை நான் பறிச்சுக்கிறேங்கிறார். கிருஷ்ணர் நம்ம மேல கருணை காட்டணும்னு நினைச்சாருன்னா நம்ம கிட்ட இருக்கிறத கிருஷ்ணர் பறிச்சுப்பார். அப்ப நமக்கு உணர்ந்துக்கலாம், ஓ கிருஷ்ணர் மேல கருணை காட்டுறாரு அப்படிங்கிற. இது கிருஷ்ணர் பொதுவா நம்ம கிட்ட பண்றது. ஆனா அதே சமயத்துல எப்போ ஒரு பக்தன் இவனுக்கு என்ன கொடுத்தாலும் முறையா உபயோகப்படுத்துவான், இவன் தூய பக்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கறது கிருஷ்ணருக்கு தெரியுதோ, அப்ப அவனுக்கு என்ன வேணாலும் கொடுப்பார். நம்ம பார்க்கலாம், பாண்டவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவங்களுக்கு பெரிய ராஜாங்கத்தை கொடுத்தார். சுதாமரை பாக்குறோம். இது மாதிரி உதாரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் அவர் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி அவர் தான் நம்மளுடைய பகவான். அவர் கொடுக்கிறார் அப்படிங்கறனால அவர் பகவான் ஆயிட போறது கிடையாது, எடுக்கிறார் அப்படிங்கறனால அவர் பகவான் இல்ல அப்படிங்கறதும் ஆயிட போறது கிடையாது. அவர் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம அவர் தான் பகவான் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட பக்தி செலுத்தணும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய போதனை. எங்க சொல்லியிருக்கார், ஆஸ்லிஷ்யவா பாதரதம் பினஷ்டு மாம் அதர்ஷனம் மர்மஹதம் கரோத்துவா யதா ததா வா வீததா துலம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சேவனா பரா. பகவானே, நீ என்னை கட்டி அணைச்சாலும் சரி, இல்ல என்னை என் முன்னால நீ வராம என்னுடைய இதயத்தை நீ நோக செஞ்சாலும் சரி, எப்பவுமே என்னுடைய பெருமான் நீதான், என்னுடைய பகவான் நீதான், எந்த கட்டுப்பாடுமே இல்லாம. அதுதான் பக்தி, அததான் நம்ம விரும்புறோம். இப்படி சுதாமர் தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையுமே அவ்வளவு ஐஸ்வர்யங்களுக்கு மத்தியிலும் அவர் கிருஷ்ணருடைய பக்தியில ரொம்ப ஸ்திரமா இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறார். கூடிய விரைவிலே அவர் ஆன்மீக உலகத்துக்கு போய் சேர்றார். இப்ப ஆச்சாரியர் ஒரு கருத்து கொடுக்கிறார். சுதாமனுடைய இந்த லீலையில கிருஷ்ணர் சுதாமன் கிட்ட இருந்த ஒரு சின்ன அனர்த்தத்தை நிவர்த்தி பண்றாராம். எல்லாருமே நம்ம எல்லாரும் அனர்த்தம் நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. சுதாமர் கிட்ட ஒரு அனர்த்தம் என்ன இருந்தது அப்படின்னா, நான் தியாகி, துறவி, ஏழ்மையா நான் வாழ்றேன். அந்த ஏழ்மையான வாழ்க்கை அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துதான். அந்த அனர்த்தம். பக்தி அப்படின்னா அனாசக்த விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சத நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சதே. உண்மையான துறவு அப்படிங்கிறது எதெல்லாம் கிருஷ்ணருக்கு அதாவது கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தினா அதுதான் உண்மையான துறவம். தன்னுடைய புலனுகர்ச்சியான பொருள் எல்லாம் விட்டுட்டு
கிருஷ்ணருடைய தொண்டுல பொருள்களை உபயோகப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா அதுதான் உண்மையான துறவம். சோ ஒரு விதத்துல பார்க்கும்போது பிராமண சுதாமர் ரொம்ப ஏழ்மையில இருந்தா கூட அவருக்கு அந்த நான் துறவுல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அனர்த்தம் அவருக்குள்ளார இருந்ததாம். அந்த அனர்த்தத்தையும் கிருஷ்ணர் நிவர்த்தி பண்ணாராம். அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்துக்கு மத்தியிலையும் அவர் பக்தியில இருக்கிறத பார்த்து கிருஷ்ணர் பாருங்க எவ்வளவு நமக்கா கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்கிறோம் பக்தின்னு. ஆனா அவர் எவ்வளவு கருணையோட எவ்வளவு கணக்கு பார்த்து நம்மள எல்லாத்தையும் ஒன்னொன்னா புடுங்குறார். ஒவ்வொரு அனர்த்தமா வெளில எடுக்கிறார். அவ்வளவு கருணை வாய்ந்த பகவான். சோ இங்க சுகதேவ கோஸ்வாமி இந்த லீலைகளை முடிக்கிறார். யாரெல்லாம் இந்த சுதாமரை பற்றிய லீலைகளை கேட்கிறாங்களோ அவங்களும் பகவான் மேல ஒரு பேர் அன்பை வளர்ப்பாங்க. அவங்களும் இந்த உலக பந்தங்கள்ல இருந்து விடுதலை பெற்று பகவானுடைய லோகத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி இந்த லீலைகளை முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். திரேதாயுகம் கிருஷ்ணர் இருந்த அதே சமயம். அது மாதிரி எதுவும் அப்கோர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நத்தே பாகம் ஜாத்து நாசம் நத்தம் நேமி ஜனாதிப நாச்சேவ பவிஷ்யாமி சர்வே பயம் அத்தப்பறம். எல்லாரும் இல்லாத காலம்னு எதுவும் கிடையாது, இல்லாமல் இருக்க போறதும் கிடையாது. இருந்தாங்க, ஆனா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சில்லை. நம்ம இப்ப பேசின சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். வெல்கம். சுதாமர் எந்த ஏரியாங்கிறது டெஸ்கிரிப்ஷன் இல்ல பாகவத்ல. மேபி மகாபாரத்ல இருக்கலாம். பாகவத்ல அவருடைய லொகேஷன் இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல. அவுட்ஸ்கிரிப்ட், துவாரகாவோட அவுட்ஸ்கிரிப்ட், நாட் இன் துவாரகா, அது மட்டும் இருக்கு. தெரியல, தெரியல எனக்கு. பாகவத்ல இல்ல, மகாபாரத்ல இருக்கான்னு தெரியல. சேம் குஷேலா சுதாமா சேம். இவரு குழந்தைகள் உண்டு அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனா பாகவத்ல குழந்தைகளை பத்தி எந்த டெஸ்கிரிப்ஷனுமே இல்ல. ओके. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. கிருஷ்ண லீலைகள்ல பிரபுபாதரும் எதுவும் குழந்தைகளை பத்தி மென்ஷன்